அனுஜ் டைல்ஸ் மற்றும் டாக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழா வா. இணைந்து வழங்குவோர் மான்ட்ரா எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ. பவர்ட் பை நாமக்கல் இமயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சுரா பப்ளிகேஷன்ஸ். டிவிடி பிரியம் சால்ட். ஜுவல்லரி பார்ட்னர் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். இன்றைக்கு வா தமிழா வா நிகழ்ச்சியில் நாம் பேச போகிற தலைப்பு ரிட்டையர்மெண்ட்டை ஏற்காத பெற்றோர்கள் வெர்சஸ் கடுப்பாகும் பிள்ளைகள். வேலைக்கு நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு என்ன தான் கிடைக்குது? நான் ஒர்க் பண்ண போகிறச்ச தான் ஒரு தைரியம் வருது சார், ஒரு கான்ஃபிடென்ஸு. என் கையில் 5000 10,000 இருந்தால், சாரி நான் பிச்சைன்னு சொல்லக்கூடாது, ஒரு தர்மம் பண்ணுறது கூட 5 ரூபாங்கிறது என்னால் ஒரு 50 ரூபா போட முடியுது, ஒரு வேளை சாப்பிடட்டும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த 50 ரூபாயை கூட நான் என் பொண்ணு கையிலையும் எங்கள் வீட்டுக்கார கையிலையும் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, பின்னாடி திரும்பி பார்த்தா லைஃப்பில் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. வீட்டில் ஒரு வேலைக்காரியாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சாப்பாடும் ஒரு துணிமணியும் கொடுத்துட்டா அது ஹாப்பியா சார்? எனக்கு தலை வலிக்குது அப்படின்னா நான் போய் ஓய்வு எடுத்தால் மட்டும்தான். எனக்கு அம்மாட்ட வந்து காஃபி வரல, ஏன்னா பாத்திரம் விளக்கல, அப்படியே கிடக்குது. தூக்கிலாம் போகிறதுங்கிறது வந்து ஒரு வெறுப்பில் இந்த குழந்தைங்க சொல்கிறாங்கல்ல, வெறுப்பு என்னென்னா நான் வேலைக்கு போகிறேன், நீயும் வேலைக்கு போகிறேன்னு அந்த போட்டி அதுக்காக கிடையாது. எங்கள் உணர்வுகளை மதிங்க. ஆனால் வேலைக்கு போனதெல்லாம் மதிக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே இருந்தால் மதிக்கிறீங்களா? ஒரு கிச்சன் வந்து வருவாங்க சார், கை கழுவிட்டு வருவாங்க, தட்டை கூட எடுக்க மாட்டாங்க. டைனிங் டேபிள் ஹாயாக உட்காந்துட்டு தொடச்சிட்டு அந்த தட்டை யாரை எடுத்துட்டு வருவா? அம்மா வருவா. இதே அம்மா ஒர்க் பண்ணால் எங்களுக்கு தட்டு வருது சார் அங்கேருந்து. அவங்க சொன்னாங்க அவங்களோட உணர்வை நாங்கள் மதிக்கலன்னு சொன்னாங்க. நாங்கள் அவங்கள வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசு பையனை வீட்டில் வச்சுக்கிட்டு இன்னும் நீ வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே, உனக்கு இவ்வளோ வயசு ஆகுது, நீ வீட்டில் இருக்கலாம்ல, உன் பையன் வேலைக்கு போய் உனக்கு சம்பாரிச்சு போட்டு பார்த்துக்கலாம்ல அப்படின்னு வெளியில் இருக்கவங்க வந்து நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா அது எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் சார் நமக்கு. அப்போ வெளி உலகத்துக்காக நீங்கள் வாழ்றீங்களா? வெளி உலகம் தான் உங்களுக்கு முக்கியமா? பேரண்ட்ஸோடைய வந்து அவங்களுடைய தாட்டு, அவங்களுடைய மனசு முக்கியம் இல்லையா? நல்லா வச்சிருக்க போய் தானே அம்மா வேலைக்கு அனுப்ப போறீங்க. ஜம்முன்னு வெளியில் கூலி வேலைக்கு அப்போ நீங்கள் அனுப்ப போறீங்க, கல்லூரிக்கு அனுப்புறீங்க. நான் கேட்குறேன், வெளியில் யாருன்னா பேசினாங்கன்னா எனக்கு மட்டும் அசிங்கம் இல்லை, என் பேரண்ட்ஸுக்கும் தான் அசிங்கம். அதனால தான் நான் சொல்கிறேன். அசிங்கமாக நினைக்கிறீங்கப்பா. எங்கள் அம்மா அப்பா இந்த வயசுல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம், நம்மளை பார்த்து 4 பேர் பொறாமப்படுவாங்களே தவிர உங்களை அசிங்கமாக நடத்த மாட்டாங்க. வேலைங்கிறது நாங்கள் எங்கள் இப்போ இந்த காலகட்டத்துக்கு தன்மானமாக நாங்கள் யோசிக்கிறோம்ப்பா. 10 ரூபாய்க்கு ஏங்கி நிற்க வேண்டியதாக இருக்குது. ஒய்ஃப் புருஷன்ட்ட ஒரு பூ 20 ரூபாய்க்கு மேலே வாங்கினா என்னடா அவர் சொல்லுவார், போதும் போதும். ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வேலைக்கு போகாதீங்க, உங்களுக்கு வாங்கி தரதே எங்கள் காசில் நாங்கள் வாங்கி தரோம், நீங்கள் வீட்டில் இருந்து எங்கள் காசு செலவு பண்ணுங்க, நீங்கள் எதுக்கு இவ்வளோ வயசாயும் வேலைக்கு போய் கஷ்டப்படுறீங்க? தம்பி, என் அக்கா தங்கச்சி நீ செய்வியா? நான் கேட்ட கேள்வி, என் அக்கா தங்கச்சி நீ செய்வியாப்பா? என்கிட்ட காசு இருந்தா நான் போனேன்னா நீ கொடுப்ப 500 ரூபா, நான் போனேன்னா அங்கே 2000 செய்வேன். உங்கள் அக்கா தங்கச்சிக்கு செய்ய வேண்டியது உங்கள் கடமை, அதை வந்து நாங்கள் பார்க்க முடியாது. எங்கள் அம்மாவாக இருக்கிறதால தான் நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம். வெளியில் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறாங்கிறது கேட்டு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? சொந்த அம்மா அவங்களோட எதிர்பார்ப்பு ஒன்று சொல்கிறாங்க. நான் சொந்த பந்தத்துக்கு செய்யணும்னா உங்ககிட்ட 500 ரூபா கொடுப்பேன், நான் தான் 2000 ரூபாய் செய்வேன்னு கேட்கும்போது, ஆமாம் அவங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் நீங்கள் தானே செய்யணுங்கிற வார்த்தை வந்துருச்சுல்ல, தாயாக இருந்தாலும் வார்த்தை வந்துருச்சுல்ல, அவ்வளோதான். அதனால தான் அவங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள பார்த்துக்கிறோன்னு சொன்னால் அவங்க என்னென்ன விரும்புகிறாங்களோ அது எல்லாமே செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் நம்ம அதை சொல்லணும். நாங்கள் அதுக்கெல்லாம் ரெடின்னு தான் அவங்கள நாங்கள் வீட்டில் இருக்க சொல்லுவோம். அம்மாடி, எல்லாமே சொல்ல முடியாதுமா, எனக்கு எல்லாம் என் பிள்ளை கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஒரு அம்மாவா 5 பிள்ளைங்களை பெற்று வளர்த்து படிக்க வச்சு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பேரம்பேத்திங்களும் பார்த்து எடுத்துக்கிட்டு இன்றைக்கும் 67 வயசில் கேன்சர் வந்துருச்சு, ஆனாலும் நான் வேலைக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் எங்கேருந்து வருதுன்னா, தனக்குன்னு ஒரு சுயமரியாதை, நாம் போய் கை நீட்டி காசு வாங்க வேண்டிய இடத்துல இருக்குது, கணக்கு பார்த்து கொடுக்குற இடத்துல பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு வரவும் இருக்குல்ல. நீங்கள் அவங்ககிட்டயே கேளுங்க சார். அவங்க வந்து இப்போது 5 பொண்ணுங்க இருக்காங்களா, ஒரு பொண்ணு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னால மீதி 4 பொண்ணுங்களும் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை ஷேர் பண்ணி கொடுப்போம். 4 பொண்ணுங்களுமே ஷேர் பண்ணி எங்கள் அம்மா கையில் கொடுத்தா அதை போய் அங்கே கௌரவமாக செஞ்சுட்டு வருவாங்க. அவங்களோட பணத்தில் 1 ரூபா கூட செய்ய முடியாது. எதனால்னா அவங்க 10 பேத்திங்களுக்கும் பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுக்கவே சரியாக இருக்கும். அவங்க வந்து படித்து 50,000 60,000 இவங்க சொல்கிற மாதிரி 1.5 லட்சம்லாம் சம்பாதிக்கல, வெறும் 5,000 சம்பாதிக்கிறாங்க. அந்த 5,000 பணத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் திருப்பி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கே 10,000 ஆகும் சார். இன்னைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஆள் இல்லைன்னா நாங்கள் எங்கே சார் போகிறது? இப்போ இந்த தம்பிகிட்ட கொடுமா, இப்போ பேசுன தம்பிகிட்ட கொடுமா. சொல்லுங்கள். நாங்கள் வேலைக்கு போனால் எங்களை அசிங்கப்படுத்திட்டு எங்கள் அம்மா வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு கேவலமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நாங்கள் ஒத்துக்கிடுறோம். நீங்கள் என்ன செய்வீங்க? வேலைக்கு போயிட்டு வந்து உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு, ஏம்மா நான் என்னம்மா செய்வேன், அவள் செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு நாங்கள் எங்கே போக? அம்மா நான் நேராகவே கேட்குறேன், உங்கள்கிட்ட நேராகவே கேட்குறேன். இருங்க, கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் வரைக்கும் உங்கள்கிட்ட நான் சம்பள ரூபா கொடுத்தேன்? கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அண்ணனும் சரிதான் நீயும் சரிதான், நான் எடுத்து கொடுத்த துணியைத்தான் போட்டீங்க, வாங்கிட்டு வந்த சம்பளத்தை அப்படியே கையில் கொடுத்தீங்க. உங்கள் அப்பா இறந்து 15 வருஷம் ஆச்சு.
நான் நல்லபடியாக வச்சுருந்து உங்களை நல்லா காப்பாற்றி நல்லபடியாக கொண்டுட்டு வந்து அந்த கஷ்டம் இனிமேல் பட வேணாம்னு சொல்லி தான் எங்கள் கல்லால் உட்காந்து நீங்கள் முதலாளியாக இருங்கம்மான்னு சொல்கிறோம் நாங்கள். அதே பேச்சு அதே அம்மா அதே மயந்தான் இப்போ இருக்க இல்லைன்னு சொல்லலை. இப்போ என் கையில் காசு இல்லைன்னா எப்பா இந்த மாமா வீட்டில் இந்த விசேஷம் இருக்குப்பா அதெல்லாம் ஒன்றோட வச்சுக்கோம்மா. எப்பா இந்த அங்கே இப்படி செய்யணும்ப்பா எல்லாம் முடியாதும்மா எங்களுக்கு தக்கனதை நாங்கள் செய்வோம் நீ செய்யணும் நீயா செஞ்சுக்கோ. அப்போ நாங்கள் எங்கே பிச்சை எடுத்து செய்கிறதா சொல்லுங்கப்பா பதில் சொல்லுங்கப்பா. எங்களுக்கு அசிக்கன்னு சொன்னவங்க பூரா இப்போ பதில் பேசுங்க. அவங்களுக்கு சோறு போட நீங்கள் தயாராக இருக்கீங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கீங்க, அவங்களுடைய மருத்துவ செலவை பார்த்துக்க தயாராக இருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு நெருக்கமான சொந்த பந்தம் செய்முறை இதெல்லாம் வரும்போது அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, அதுக்கும் எனக்கு பொருளாதார பிரச்சனை எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது, இதுதான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய சொந்தத்தை எங்கே கட் பண்ணிக்கிறீங்கன்னா அம்மா அப்பா அதோட கட்டு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மாமே மச்சான் பெருமையா பெரியப்பா நல்லது கெட்டது இதெல்லாம் உங்களோடது, அதெல்லாம் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வராதீங்க, அதெல்லாம் செஞ்சது போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிப்பாட்டுறீங்கல்ல, அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குங்கிறாங்க. நமக்கு முக்கியம் வந்து நம்ம அம்மா அப்பாவா இல்லை நம்ம சொந்தக்காரங்களா? நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அம்மா அப்பா வந்து நிற்பாங்களா நம்ம சொந்தக்காரங்க வந்து நிற்பாங்களா? இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க பார்ப்போம். சொந்தமும் முக்கியம் தான் சார். சொந்தமும் முக்கியம் தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஹார்ட் பேஷண்ட்டு, கிட்னியில் ஸ்டோன் இருக்குது சார், நிறைய பிரச்சனை இருக்குது உடம்புல. இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சொந்தக்காரன் யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் நான் போய் நிற்பேன், இல்லை எங்கள் அக்கா போய் நிற்பாங்க, என் கூட பிறந்தவங்க. மீதி எல்லாருமே எனக்கு அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இவங்க உட்காந்து அதை உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க சார். இது மாதிரி சொந்தக்காரங்களாம் அப்படி இருக்காங்க, யாருமே வந்து ஒரு உதவி பண்ண மாட்டாங்க, நம்மளை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக தான் நான் அந்த பதில் சொல்கிறேன். எனக்கு வந்து முக்கியமானது என்னோட பெற்றோர் மட்டும்தான் தவிர எங்கள் சொந்தக்காரங்க கிடையாது. அதனால் நாங்கள் வந்து அவங்களுக்கு பார்க்க முடியாது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நாங்கள் செய்ய முடியும். சார் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதப்போ யாருமே வரல சார். எனக்கு எதுவுமே அவ்வளோ தெரியாது. அவர் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தான். அப்போ கொஞ்சம் வேற்று மனுஷால் தான் கொஞ்சம் எனக்கு வந்து உதவி பண்ணாங்க சார். அந்த நேரம் இவன் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தார், இவர் வரவும் முடியல. அந்த கஷ்டம் இன்னமும் அவருக்கு கொஞ்சம் இருக்குது பகுது, அதனால் அப்படி பேசுகிறாரு. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எந்த சொந்தமும் பந்தமுமே எனக்கு வந்து நிற்கலை, எனக்கு 10 பைசா செய்யலை, எடுத்தேறி எதையும் பார்த்து எடுக்கலை. இப்போ மட்டும் நான் சம்பாரித்து ஏன் அதை பார்த்து எடுக்கணும், என் அளவுக்கு என் குடும்பத்தையும் எங்கள் அம்மா அப்பாவையும் நான் பார்த்துக்கிட்டா போதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு உங்களுக்கு என்ன பதில் இருக்குது? எப்படினாலும் சொந்தம் இல்லைன்ட்டு சொல்லவே முடியாது. சொந்தம் அவங்க வந்து நமக்கு ஒரு பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு வந்து மொழி செய்கிறாங்க, நமக்கு எவ்வளோ கஷ்டத்துக்கு உதவுறாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டங்கும் போது நம்ம போய் நின்னாதான் அது சொந்தன்றதுக்கு ஒரு அர்த்தம். எனக்கு நிக்கலையே. அவன் கல்யாணம் முடிச்சு அவன் சொந்தங்கள் அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் வரும்போது சொந்தம்னா என்னன்னு தெரியும். அந்த அம்மா சொன்னாங்க 5 பொண்ணுங்க இருக்கிறாங்க, 5 பொண்ணுங்க எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் நான் போய் பொண்ணுங்கிட்ட போய் காசு வேணுன்னு போய் நான் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, அவங்க கேட்கல கூட ஒரு நாய் இருக்குது. பொண்ணுங்க வந்து அடுத்தவங்களுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் நம்ம போய் செலவுக்குன்னு நம்ம போய் கேட்கக்கூடாது, நம்ம கையில் இருந்தால் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கேட்கல ஒரு நாய் இருக்குது சார். எங்கள் அம்மாவுக்கு வந்து 2 பசங்க, நானும் அண்ணன் மட்டும்தான். அவங்க என்ன கேட்டாலும் எது கேட்டாலும் அவங்க வந்து சேலைக்கு வேணும் மேக்கப் வேணும்லாம் கேட்கல. சேலை வேணும்னா நான் கூட பனாரஸ்லேருந்து 5000 ரூபாய்க்கு நல்ல சேலையாக வாங்கிட்டு வந்தேன் சார். நீ சேலை வாங்கிட்டு வந்தால் எனக்கு பிடிக்காது, காசு கொடுன்னு சொல்லிட்டு அந்த காசை கூட வாங்கி அதை வச்சுட்டு ஒரு 500 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு சாதாரண சேரை தான் எடுப்பாங்க. எவ்வளோ காசு கேட்டாலும் நாங்கள் 2 பசங்க கொடுக்க தயாராக இருக்கிறோம். அப்படி இருந்து அவங்க வேலைக்கு போகிறாங்க. பொண்ணுங்க இருக்குது, பொண்ணுங்கிட்ட காசு கேட்கக்கூடாது, அதனால நாங்கள் வேலைக்கு போகிறோம்னு சொல்கிற கூட ஒரு காரணம் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு என்ன சார் காரணம் இருக்குது? காரணம் இருக்குதுங்க அதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு. இப்போ அவங்களுக்கு 2 குழந்தை, அண்ணனுக்கு 2 குழந்தை. ஏதாவது விசேஷம் வந்துச்சுன்னா அவங்க எல்லாம் கொண்டு வந்து சீர் செய்வாங்க. யார்? இவங்க அத்தை மாமாவை சீர் செய்வாங்க. நான் சும்மா நிற்க முடியுங்களா? நீ ஒன்றும் செய்ய வேணாம், நீங்கள் எங்களை வளர்த்ததே போதும், நீங்கள் எங்கள் வளர்த்ததே எங்களுக்கு போதுமானது. அது அவங்களுக்கு தெரியணுமோ, என் ஒய்ஃபுக்கு தெரியணுமோ, என் உங்களை குழந்தை வளர்த்தது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பதில் கேட்டேல, பதில் கேட்டியா இல்லையா? அவங்கள பேச விடு. நான் வளர்த்துனது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஊருக்கு தெரியுமா? அம்மா, நீ கஷ்டப்பட்டது எங்களுக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் போக வேணாம்னு சொல்கிறோம். எங்கள் பேத்தி பேரனுக்கு செய்யணும், அதுக்காக ஏதோ ரொம்ப பெரிய வேலையை செய்யாட்டியும் கூட இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு வரேன். எங்கள் பேத்தி பேரனுக்கு அவங்க அத்தை மாமன் வந்து செய்யும்போது நான் சும்மா நிற்கக்கூடாது இல்லைங்க. உங்களோட மாமனார் மாமியார் வந்து அவங்க காசில் வந்து உங்கள் பிள்ளைக்கு செய்முறை செய்யும்போது சபையில் நான் வந்து உன் காசை வாங்கியே செய்யும்போது எனக்கு உன் முன்னாடிக்கு தெரியுமில்ல, நீ உன் காசை வாங்கி தான் நான் செய்கிறேன்னு. அது 10 ரூபாயா இருந்தாலும்
என் காசுலேருந்து செய்யும்போது எனக்கு ஒரு மனநிறைவும் என் பேரம்பேத்திக்கு நான் செஞ்சேங்கிற ஒரு இது இருக்குல்ல. இப்போ எங்கள் அம்மாவே வந்து 10,000 ரூபா செஞ்சாலும் இது எங்கள் அம்மாவை தான் செஞ்சாங்கன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க சார். அப்போ கூட நான் தான் ஏதாவது கொடுத்து செஞ்சுருப்பாங்கன்னு நினைப்பாங்க. உங்கள் பொண்டாட்டி சொல்லு அப்படி அவங்க ஏதாவது நினைக்கின்றதுக்காக நீ வேலைக்கு போகணும். பொண்டாட்டி சொல்லுங்கண்ணே, அததான் அம்மா சொல்றாங்கண்ணே. அடுத்தவங்க நினைக்கின்றதுக்காக நீ வேலைக்கு போக. அடுத்தவங்க நினைக்கிறது இல்லை கண்ணே. ஒய்ஃபா இருக்கட்டு என் குழந்தையாவே கூட பேச்ச கவனிச்சு என் குழந்தையா கூட இருக்கு. எல்லா அம்மாக்களுக்கு இருக்கிற பிரச்சனை கல்யாணத்துக்கு அப்புறம் மருமக நம்மளை ஒரு இடத்துல கீழே நினைச்சிடக்கூடாது. அதேதான் நான் வெளியே சொல்ல நீங்க சொல்லி ஆகப்படுத்தி விட்டீங்க. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். மனசுல இருக்கு தெரியுதுல்ல, அப்புறம் எப்படி எங்களுக்கு தெரியாம போகும். நம்ம சம்பாரிச்சு நாம செஞ்ச பிள்ளைங்களுக்கு திருப்பி நாம அவங்ககிட்ட வாங்கி திருப்பி நம்ம ஒரு இடத்துல வாழணுங்க வரும்போது அந்த சுயமரியாதை பாதிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ புள்ள போய் சம்பாரிச்சு என்ன தான் காப்பாற்றுறேன், என்ன பொண்டாட்டியை தான் காப்பாற்றுறேன்னு நான் சொல்கிறேன் தவிரச்சு, இந்த மரம் வளர்ந்த பேரண்ட்ஸ் எங்கள் உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா இவன் தயவில் நான் எதிர்பார்க்கணுமா? என் பேரண்ட்ஸு என் பெற்றோர்கள் அண்ணன் தம்பிங்க எப்படியெல்லாம் என்னை உழைச்சி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் உங்களை நல்லா படிக்க வச்சேன். நான் இன்றைக்கி ஒரு இன்ஜினியரிங்காக இருக்கேன், ஒரு டாக்டராக பூரா இருக்கிறேன். ஆனால் அவங்கள உறவு கேட்கும் போது உன் தயவை நான் எதிர்பார்க்கணுமா? அங்கே என் சுயமரியாதை பாதிக்கப்படுது. என் பேரண்ட்ஸுக்கு ஒரு தாயை பார்க்கறதுக்கு கூட ஐயோ பாப்பா நீ எனக்கு ஒரு 200 ரூபா கொடுப்பா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு டிக்கெட் இது வாங்கி சார்னு ஏன் நான் கேட்கணும்? ஆனால் அதே தாய் தகப்பன் அவருக்கு உடல்நல சரியில்லாத போது வந்து பார்த்தாங்களா? காசு பண்ணலாம் தேவையில்லை, ஒரு எமோஷ்னல் சப்போர்ட். என் பிள்ளை இந்த மாதிரி இருக்கான் வந்து பார்க்கணும். ஆஸ் அ பிள்ளையா எனக்கு இது கோவம் தான் சார். அவரே கேளுங்க, 3 பசங்க இருந்தோம், 3 பசங்களும் சேர்ந்து அவரை காப்பாற்றிட்டு வந்தோம். அவருக்கு ஒரு கிட்னியே எடுத்துட்டாங்க. நாங்கள் ஒன்றும் காசு பணம் கேட்கல சார், நாங்கள் பார்த்துக்குறோம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். வந்து எப்பா என்னப்பா நல்லா இருக்கியா, கூட பார்த்துக்கோப்பா, எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள், இதை கூட சொல்ல முடியாதா சார்? அந்த சொந்தத்தை நான் ஏன் பார்க்கணும்? அதுதான் என்னோட கேள்வி. இப்போ எப்படி பேரண்ட்ஸை நான் பார்த்துக்கணும் எனக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி அவங்கள பார்த்துக்கிற சில கடமைகளை நான் விட்டு தவறிட்டாலும் என் மேலே கோவப்பட்டதால வரல. அவங்க இப்போ வயசாகிடுச்சு, 80 வயசு மேலே நான் போய் பழி வாங்கணுமா அவங்கள? ஒரு சாதாரண டிரைவர் எங்கள் அப்பா 7 பேர் படிக்க வச்சார். என் கூட 5 அண்ணன் தம்பிங்க ஒரு தங்க, எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் எல்லாரும் கிராஜுவேட் படிக்க வச்சார். அவர் கோவக்கார். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க, சிலதெல்லாம் முற்கத்தனமாக இருந்தாங்க. அதுக்காக பிள்ளை விட்டு கொடுக்க முடியாது. நீ விட்டு கொடுக்குறியா அவங்க அப்பா அம்மாவை? நான் ஏன் அப்பா அம்மா விட்டு கொடுக்கணும்? எனக்கு சம்பாதிக்கிறதே வந்து உனக்கு கொடுக்கலன்னா பரவாயில்ல, என் மனைவி குழந்தைகளுக்கு போக மீதி இடத்துல வந்து என் பெற்றோர்களுக்கு கொடுக்குறது உங்களுக்கு என்ன தகராறு? அதில் உங்கள் அப்பா அம்மா கொடுக்குறத நாங்கள் எதுவுமே நாங்கள் சொல்லலை. சரி, நீங்கள் உங்கள் தங்கச்சி அக்காவுக்கு செய்யணும் தம்பிக்கு செய்யணும்னு சொல்கிறீங்களா? அவங்க வந்து உங்களுக்கு செய்கிறாங்களா? உங்கள் பசங்களுக்கு வந்து அவங்க பார்க்குறாங்க சார். அவங்க செய்யும் போது இவங்களாம் இல்லை சார், பிறக்கவே இல்லையே. ஒரு பிள்ளையா என்னை வளர்த்துருக்காங்க, ஒரு டிரைவராக இருந்து என்னை உருவாக்கியிருக்காங்கல்ல, அந்த நன்றியோட கடமையோட நான் இருக்கணுமா, அந்த கோவத்தோட பழி வாங்கணுமான்னு அவர் கேட்குறாரு. கண்டிப்பாக பழி வாங்கக்கூடாது சார், பழி வாங்குறது சரியே கிடையாது. அப்புறம் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதை தான் சார் என்கிட்ட கேளுங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு புள்ளன்றீங்க, கஷ்டப்பட்டு விதைய போட்டு எல்லாமே அவங்ககிட்ட கேட்க முடியும். நான் என் அப்பா அம்மாவுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும் உங்கள்கிட்ட நான் ஏன் வந்து கேட்கணும்? நான் சொந்த மாதம் வரைக்கும் என் அப்பா அம்மா நான் காப்பாற்றுக்கு ஏன் தடை? ஏன்னா நான் எங்கள் அப்பா அம்மா அவங்க வந்து பார்க்கல, என் மேலே இருக்கிற கோவத்தில் என் பிள்ளைங்களை யாருமே அவங்க கவனிக்கலை. அதனால் அவனுங்க அந்த ஆதங்கத்தில் பேசுகிறாங்க. இன்னொன்று எங்கள் அப்பா அம்மா எனக்கு உயிர் சார், அவங்கள விட்டு என்னால் இருக்க முடியல சார். அந்த ஒரு வீக்னஸ் தான். என் மனைவி என்ன திட்டுவோம் அப்படின்னு சட்டை கூட பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. எப்படி சார் நான் பேரண்ட்ஸை சட்டை பண்ணலாம் அப்படி போய் பார்க்க முடியாது, இருக்க முடியும்? என்னை எப்படி வளர்த்துருப்பாங்க, அதை மன்றி மறக்க முடியுமா? நீங்கள் பேரண்ட்ஸு மேலே நினைக்கிற நம்பிக்கை ஏன் எங்களை விட்டுறீங்க? நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் கையேந்தணுமா? இந்த கையேந்து வந்து கொடுக்கணுமா? ஏன்பா என் பேரண்ட்ஸுக்கு ஒரு காஃபி வேணும், என்னை எதிர்பார்த்துனுங்கிறாங்க. வயசான இப்போ செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டாங்க அவங்க, இப்போ எதிர்பார்த்துங்கிறாங்க. பார்க்கும்போது எதிர் வீட்லேயே இருக்கும்போது நம்ம எப்படி சார் பாதுகாக்க இருக்க முடியும்? கடைசி காலம் வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா கூட நான் பார்ப்பேன். எந்த சம்பவம் உங்களையெல்லாம் வேலைக்கு போகணுங்கிற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துது சொல்லுங்கள். இப்போ நான் எங்கள் வீட்டுக்காரர் கூட போனேன், பர்ஸ் இருக்காது, ஃபோன் இருக்காது, எதுவுமே இருக்காது சார். ஒரு இடத்துல அப்படி நிற்கும் போது இறங்கிட்டேன் வண்டியை விட்டு. அவர் மண் வண்டி எடுத்துன்னு போயிட்டார் சார். வரத்துக்கு காசு இல்லை சார். கேளு, காசு இல்லை. ஆமாம் சார். அப்போதான் சார் எனக்கு வந்தது, அப்போ தான் நான் டெய்லராக ஆனேன். வீட்டுக்காரர் அப்படி விட்டுட்டு போயிட்டாரு, என்கிட்ட 10 ரூபா கூட இல்லை, அந்த ஊரில் எப்படி நான் போகணுன்னே தெரில. அந்த இடம் தான் நான் யோசிக்க வச்சுது. 10 காசு நம்மகிட்ட இல்லாத போது நம்ம ஒரு இடத்துல அங்கே அனாதமாக நின்றுட்டு இருந்தோம். 10 காசு இருந்தால் தான் அந்த மரியாதை. இது மாதிரி என்ன சம்பவம்? இப்போ 2 மாதமாக நான் வேலைக்கு போகலைங்க, 22 வருஷமாக நான் வேலைக்கு போயிட்டுருக்கேங்க. இப்போ தான் சொல்கிறேங்க, நீங்கள் வந்துட்டு இப்போ வேலை சும்மா தானே வீட்டில் இருக்கு, நீயே பண்ணிவிடு வேலையை. இப்போ நம்ம நினைக்கும் ஐயோ 2 மாதம் இருக்கிறதுக்கே இப்படி இருக்குது. இப்போ மேரேஜ் முடிச்சு போய் கஞ்சா இவங்க நம்ம எந்த அளவுக்கு நம்மளை இது பண்ணுதில் ஒரு அங்கெல்லாம் எனக்கு இருக்குங்க சார். அதனால நான் திருப்பியும் நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நீ ஒன்றும் போக வேண்டாம் வீட்டிலே சொல்லுவாங்க. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நீங்கள் எங்கே வேலைக்கு போவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் அவங்க பொண்டாட்டியும் பேசவே மாட்டாங்க. பையன் வெளியூர் போயிடுவேன், ஃபோன் பண்ணி பேச மாட்டேன். அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க.
அதனால சரி நம்ம இருந்தால் இவனை நினச்சிக்கிட்டே நம்ம இது ஒரு மனக்கவலையாக இருக்குது. நம்ம வேலைக்கு போனால் பேரன் பேத்திக்கு 10 கொடுக்கலாம். அந்த ஒரு காரணம் தானுங்க. எங்கள் அம்மா 40 வருஷமாக வந்து எம்ப்ராய்டிங் போட்டு தான் எங்கள் எல்லாரையுமே படிக்க வச்சாங்க. எம்ப்ராய்டிங் பண்ணி ஓரளவுக்கு தம்பி வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தோம். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் தான் வேலைக்கு போகிறேனேம்மா, நீங்கள் இனிமேல் வேலைக்கெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு மிஷின் எல்லாம் விற்றுட்டான். இனிமேல் அம்மாவுக்கு யாரும் கொண்டாந்து எம்ப்ராய்டிங் கொடுக்காதீங்கன்ட்டாங்க. அம்மா வீட்டில் இருந்தாங்க. சரி ஓகே, பையன் தான் வேலைக்கு போகிறானே, நாம ஏன் அவனுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு, அவன் சொல்கிறத கேட்டுக்கோன்னு வீட்டில் இருந்தாங்க. அவனுக்கு அவன் வேலைக்கு போகிறவர்களும் நல்லபடியாக சம்பாரித்து அம்மாவுக்கு நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தான். கல்யாணம் ஆனது, ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அம்மா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, அவங்களுக்கு டேப்லெட் டெய்லி போட்டாகணும். அப்போ வந்து தம்பி எனக்கு டேப்லெட் இல்லை, ஏன் எப்போ பார்த்தாலும் உயிரை வாங்குறீங்கம்மா, டேப்லெட்டுன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்பா சொன்னாங்க, நான் பென்ஷன் பணத்துலேருந்து கொடுத்துட்றேன், நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னாங்க. அப்பாவோட பென்ஷன் பணத்துலேருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் அப்பாவோட பென்ஷன் பணம் வரலை. அப்போது என் தம்பி கையை தான் எதிர்பார்க்குற மாதிரியான சூழ்நிலை வந்தது. ஒரு காலகட்டத்தில் அம்மா வந்து பணம் கேட்டாங்கன்னுக்காக வேண்டி அம்மா வந்து அடிச்சிட்டான். அவன் அடித்த போது ஃபஸ்ட்டு அவன் ஃபோன் பண்ணி அழுதது என் பையனுக்கிட்ட தான் அழுதாங்க. தம்பி மாமா அடிச்சுட்டான், என்னை ஏதாவது கொண்டாந்து ஒரு முதியோர் இல்லத்தில் என்னை சேர்த்து விட்டுடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது நான் சொன்னேன், ஏன் முதியோர் இல்லத்துக்கு போகிறீங்க, குத்துக்கல்ல மாதிரி நான் இருக்கிறேன், என்னை நல்லபடியாக தானே படிக்க வச்சிங்க, நல்லபடியாக தானே என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன், தம்பி போய் பாட்டியை கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னதும் போய் என் பையன் போய் கூட்டிகிட்டு வந்துட்டான். 10 வருஷமாக என் கூட தான் இருக்காங்க. இந்த இன்சிடென்ட்டு நாளைக்கு ஃபியூச்சர்ல யாரு கையும், நாளைக்கு என் பிள்ளை எனக்கு செய்யறேன் நடந்தது உங்களுக்கு என்னைக்கு ஒரு விஷயம் நடந்துறக்கூடாதுங்கற பயம். நான் என்ன சொல்றேன்னா, எல்லா வசதியையும் செஞ்சு கொடுத்து முதியோர் இல்லத்துல கொண்டு போய் என்னை உட்கார வைக்காம 10க்கு 4 ரூம்ல என்னைய நீ கஸ்டடியிலேயே என்னைய நல்லபடியா சந்தோஷமா வச்சுக்கோ, கையேந்து விடாத, யாருக்கிட்டையும் போய் கையேந்த விடாத, யாருக்கிட்டையும் போய் எங்க அம்மாவுக்கு நடந்த மாதிரி நிலைமை யாருக்கும் நடக்கக்கூடாது. சார், நான் வந்து பிகாம் போன வருஷம் தான் முடித்தேன். MBA ஃபாரின் போகிறதுக்காக ட்ரை பண்ணேன். லோன் ப்ராசஸ் வரைக்கும் போணுச்சு. இப்போ ஒரு 8 months தான் நான் இங்கே இருக்கேன். நான் அவங்கள்ட்ட நான் டேரெக்டாக பார்த்து, ஒரே பிள்ளையாக நான் வளர்ந்தது, என்னை ஹாஸ்டலில் கூட சேர்க்கலை. அப்போ வந்து நான் பார்த்தது, நான் ஒரு 2 வாரம் நான் ஊருக்கு போகலன்னு சொன்னால் அவங்க வந்து சுத்தமாக டவுன் ஆயிடுவாங்க. ஒரு பிரிஸ்க் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதுக்காகவே நான் ஃபாரின் போகிற பிளானையே நான் கேன்சல் பண்ணேன், அவங்களுக்காக தான். அதே போல் எங்கள் பாட்டியை எங்கள் மாமா வந்து அடிச்சிட்டாங்க. எங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு வந்து நான் என் வீட்டில் வைக்கும்போது எங்கள் அம்மாட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, நான் பாட்டியும் பார்த்துக்கிறேன், உங்களையும் பார்த்துக்கிறேன், நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அதுதான். நான் சொந்தத்துக்காக நான் உழைக்கிறேன், சொந்தத்துக்காக மொய் செய்கிறதுக்காக உழைக்கிறேன்னு சொல்கிறாங்களே, நான் எனக்காக மட்டும்தான் உழைக்கிறேன், நான் யாருக்காகவும் உழைக்கலை. கடைசி வரைக்கும் என்னால் ஏன் சம்பாதிக்க முடியணும்னா, நான் கடைசி காலத்தில் வரைக்கும் நானே ஒரு பென்ஷனே போட்டு, நானே ஒரு பென்ஷன் பிளானே போட்டு அந்த காசை வாங்கி நானே சம்பாதிச்சு நானே சாப்பிட்டுக்கணும். பசங்கிட்ட போய் நிற்கக்கூடாது. அந்த ரிட்டைர்மெண்ட் பிளான் நான் போட்டு வச்சுருக்கேன். பென்ஷன் பிளான் கூட பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 60 வயசு ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு 30,000 ரூபாய் வரும். நான் சாகிற வரைக்கும், நான் செத்ததுக்கப்புறமும் என் பசங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் போகணும், என் பேரம்பேத்திங்களுக்கு போகணும். அப்படி தான் நான் வந்து சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன். விழிப்புணர்வும் பயமும் எப்போ உங்களுக்கு வந்துச்சு? 2 ஆம்பளை பசங்க பெற்ற உடனே வந்துருச்சு. 2 பசங்களை பெற்ற உடனே? ஆமாம்மா, கண்டிப்பாக. இன்றைக்கி நிறைய பேர்ட்ட கேட்டு பாருங்க சார், ஆம்பளை பசங்களை பெற்றவங்க மாறுதட்டி நிற்கவே முடியல, பொம்பளை பசங்களை பெற்றவங்க தான் மாறுதட்டி நிற்கிறாங்க. இன்னைக்குன்னு இல்லை, என்றைக்குமே அப்படி தான். என் பிள்ளை சொல்லுவா, அம்மா நான் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் நான் தர்றேம்மா, நீ வீட்டில் இருமா. பத்தாதுப்பா. ஏன் பத்தாது? நீ இன்னைக்கு 1 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு நான் 1 லட்சம் தரேன்னு நான் வீட்டில் இருந்துருவேன், நீயும் இதே பிளானில் தான் இருப்ப. இதுவே நான் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு, அம்மா நீ உனக்கு எவ்வளோம்மா வேணும்னு கேட்பேன், 1 லட்சம் தரேம்மா. அது எப்படி 1 லட்சம் பத்தும்? ஆமாம், இன்ஃப்ளேஷன் வருஷம் 7 வருஷம் இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல, பண மதிப்பிழப்பு 7% நடக்குதுல்ல. அப்போது அந்த அளவுக்கு நீ சம்பாதிக்கணும், எனக்கு கொடுக்குற அளவுக்கு நீ சம்பாதிக்கணும். அப்போ நான் இன்றைக்கி உட்காந்தா நீ சம்பாதிக்க மாட்டேன். நான் இன்றைக்கி ஓடுனா தான் நம்ம அம்மாவை எப்படி உட்கார வைக்கணும், நம்ம அம்மாவை எந்த அளவுக்கு காசு கொடுத்தா நம்ம அம்மா உட்காருவாங்கிற அளவுக்கு நீ ஓடணும். அந்த தன்னம்பிக்கை உனக்கு வரணும், அதுக்காக நான் ஓடுவேன். எந்த சம்பவம் உங்களெல்லாம் வேலைக்கு போகணுங்கிற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துது சொல்லுங்க சார். எங்கள் வீட்டுக்காரர் இறந்த அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையே டோட்டலாக மாறிடுச்சு சார். நான் வந்து தள்ளப்பட்டுட்டேன், வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சு, வேலை பார்த்துட்டே நான் ஆகணும். ஆனால் சொந்த பந்தம்லாம் என்ன பண்ணாங்க, என் பையன் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இருக்கேன், உன்னால் படிக்க வைக்க முடியாது, அதனால் நீ வந்து பிள்ளைய தமிழ் மீடியம் கொண்டு போய் சேரு அப்படின்னாங்க. நான் அதெல்லாம் மீறி என்னுடைய மனசை கல்லாக்கி நான் அன்றைக்கி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் சார். ஆரம்பித்ததுனால இன்றைக்கி 2 பிள்ளையும் பிஇ சார், 2 பிள்ளை இன்றைக்கி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணு, என் மையன் இன்றைக்கி டாக்டர். ஆனால் அன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரி என் மையனை கொஞ்சம் ஒரு சாதாரண ஒரு படிக்க வச்சுருந்தேன்னா கொஞ்சம் மாறி இருக்கும்ல சார், வாழ்க்கை தடம் மாறி இருக்கும்ல. இன்றைக்கி இந்த அளவுக்கு அந்த இடத்துலையும் உட்காந்துருக்க முடியாது, நான் இங்கே உட்காந்துருக்க முடியாது சார். இப்போ இவங்க 2 பேரும் படிக்க வச்சிட்டீங்க, உங்கள் பையன் MBBS படிக்கிறாரு. எத்தனை வருஷம் படிக்கிறாரு அவரு? 3ஆவது வருஷம் போகிறேன் சார். இப்போ 5 வருஷம் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓய்வு எடுப்பீங்களா இல்லை அப்பவும் வேலை தான் செய்வீங்களா சார்? அப்போயும் நான் உழைப்பேன் சார்.
என்னால் தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் உழைப்பேன் சார், உழைச்சிக்கிட்டே இருப்பேன் சார். ஏன்னா எனக்கு வேணும் சார், நாளைக்கு யாரையுமே நான் நம்ப முடியாது. நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்ன வார்த்தையிலேயே இதுதான் உங்கள் ஆள் மனசில் இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளோ நேரம் ஷோ நடந்தது. ஆமாம் சார், யாரையும் நம்ப முடியாது சார். பெத்த பிள்ளையா இருந்தால் கூட நம்பிக்கைங்கிறது நாம் சம்பாதிக்கிற காசுலையும் நம்ம உழைப்புலையும் தான் இருக்கே தவிர பிள்ளைகள் மேலே அந்த நம்பிக்கை இல்லை. கரெக்டாக? ஆமாம் சார். இப்போ எனக்கு 73 வயசு ஆகுது சார். என்ன வேலைக்கு? நான் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறேன். செக்யூரிட்டியாக வேலை. ஆரம்பத்தில் நிறைய வேலைகள் பார்த்தேன். இப்போ வயசானதுக்கப்புறம் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறேன் சார். எனக்கு ஏகப்பட்ட வியாதி உடம்புல, ஹார்ட் அட்டாக் பிரச்சனை, ப்ரெஷர் சுகரு, கால் நடக்க முடியாத அளவுக்கு நரம்பு வலி இதெல்லாம் இருக்குது. இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, இறந்து 6 வருஷம் ஆகுது. அவங்க இருக்கிற வரைக்கும் என்னை ஒரு சின்ன குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என் பிள்ளையை பார்த்துக்கிறது. என் பையன் இருக்கார், ஆனால் அவர் வேலைன்னு போயிடுவார். மருமக வந்து இது கிடையாது, ஒரு பதாக பார்க்க மாட்டாங்க. என் 2 பிள்ளையை தான் பார்க்குது இன்றைக்கி. ஆனால் என்னுடைய லட்சியம் என்னென்னா கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கணும், நம்ம கையில் பணம் இருக்கணும். இப்போ நான் இருக்கிற வீட்டில் நான் தனியாக இருக்கேன், என் பிள்ளைய பின்னாடி தனித்தனியாக இருக்காங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு என் வீட்டில் நான் யூஸ் பண்ணுற கரண்ட்டு பில்லு கூட என்னுடைய சம்பாத்தியத்தோடு நான் கட்டணும். அவங்ககிட்ட போய் கரண்ட்டு பில்லு கட்டணுமா, ரூபா கொடுங்க, ஒரு பால் பாக்கெட் வாங்கினு டீ போடுறது கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. ஒரு மிளகா பொடியில் வந்து எங்கள் அப்பாவுக்கு தன்னம்பிக்கை, வேலைக்கு போகணுன்ட்டு நான் வேலைக்கு போகாமல் தான் வச்சுருந்தேன். மிளகா பொடி தான் இது வந்து எப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அம்மா இறந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ வந்து எங்கள் அப்பாவை நான் சொன்னேன், எங்கள் அம்மா வந்து உங்களை எப்படி பார்த்தாங்களோ நான் அப்படி வச்சு உங்களை பார்த்துக்குவேன்ப்பா நான் சொல்லிட்டேன் எங்கள் அப்பாவை. எங்கள் அப்பா வீட்டில் தான் இருந்தாப்புல, நான் வேலைக்கு போயிடுவேன். எங்கள் அண்ணி வந்து சமைச்சு கொடுப்பாங்க, பார்த்துக்கிட்ட மாதிரிலாம் எந்த பிள்ளைங்கனாலும் சமைச்சு கொடுப்பாங்க சார். அது வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து மிளகா பொடி இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் இதாக எரிச்சல் பயங்கரமாக இருக்கும். எங்கள் அண்ணிகிட்ட வந்து கேட்டாப்புல, ஏம்மா கொஞ்சம் கம்மியாக போடுமாண்டு. இதுதான் இருக்குது சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. வேலைக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க, நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்துடுச்சு. அந்த இதில் வந்து இப்போ எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டுருக்காப்புல. இவ்வளோ நேரம் உங்கள் பிள்ளைங்க எப்படியெல்லாம் பார்த்துக்கிறாங்க அக்கறையா, அதெல்லாம் நம்ம எடுத்து சொன்னோம். நீங்கள் வேலைக்கு போகிறது உங்களுக்கு உடம்புக்குமே பிரச்சனை, அதனால அக்கறையோடு சொல்கிறாங்க. அப்படி எல்லா காரணங்களையும் சொன்னாலும் அவங்க ஒரே வார்த்தையில் வந்து முடித்த விஷயம் என்னன்னா, நான் இவங்களை நம்பலை. அந்த வகையில் தான் நீங்கள் வளர்த்துருக்கீங்க நான் சொல்லுவேன். உங்கள் மைண்ட் நான் நீங்கள் நம்பிக்கை வர அளவுக்கு நீங்கள் ஏன் வளர்க்கலன்னு நான் கேட்குறேன். இன்சூரன்ஸ் அவங்க போட்டிருக்காங்கல்ல, இன்சூரன்ஸ் கார்டியன் யார் போட்டிருக்காங்க? கார்டியன் பசங்களை தான் சார் போட்டிருக்கேன். ஏன் போடுறீங்க? நம்பிக்கை இல்லாத பசங்க மேலே ஏன் போடுறீங்க? நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காக இல்லை சார், ஃபியூச்சரில் அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக, அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் இன்றைய காலத்தில் நான் உழைச்சி நான் சேர்த்து வைக்கிறேன். என் பிள்ளைங்க கூட நாளைக்கு நான் போனதுக்கப்புறம் கூட என் பசங்க சொல்லணும், எங்கள் அம்மா இவ்வளோ காசு சேர்த்து வச்சு எனக்கு நம்பிக்கையோடு கொடுத்துட்டு போயிருக்காங்கங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்கு நான் வரணும். நாங்கெல்லாம் தியாக சுடராக தான் வாழ்ந்துட்டு போவோம். அப்படிதான் சார், நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது சார், நாங்கள் வளர்த்த வளர்ப்பு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. உங்கள் கூட கட்டிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா மருமக பிள்ளைங்க, அவங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார். அவங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லாததுனால தான் நாங்கள் இவ்வளோ சேஃப்டி செக்யூராக இருக்கிற காரணமே அதுதான். அதையும் நீங்கள் தான் செலக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை வேலைக்கு போக வேணாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஒய்ஃபு சொல்லியிருப்பாங்களா, அம்மாச்சி அத்தை வேலைக்கு போகாதீங்க அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? சொல்லத்தான் செய்கிறாங்க, கேளுங்க சார். ஸ்டார்டிங் கொஞ்சம் பொறுங்க. நீங்கள் என்னப்பா சொன்னீங்க? அந்த பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணுமா? ஏம்மா பாப்பாவுக்கு 30 ரூபா கட்டிட்டம்மா, தம்பிக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லைம்மா நான் என்கிட்ட சொன்னேன். அப்போ நான் என்னப்பா வச்சுருக்கேன்? அப்போ நான் வீட்டில் இருக்கேன், நான் என்னப்பா வச்சுருக்கேன் என்கிட்டே நீ சொல்கிறிய அப்படின்னு நான் கேட்டேன். அம்மா கிட்ட சொல்றது தப்பா? தப்பான ஓயாம சொன்னா என்னத்தை வச்சு கொடுப்பேன்? என்னத்தை வச்சு கொடுப்பேன்? இல்ல இருங்க நான் சொல்றேன். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கங்க. ஓயாம ஒரு விஷயத்த பையன் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான்னா, அம்மா ஏதாவது சுருக்கு பையில தெரியாம வச்சிருப்போம், அதை தான் கேட்கறாம இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அதை தான் அவங்க அழுத்தி எழுத்துக்கு. நிறைய பிள்ளைகள் வந்து நிறைய நேரத்தில் பிரச்சனைகளை உட்காந்து மனசு விட்டு பேசுறது இருக்கு. ஒரே பிரச்சனை ஓயாம சொல்றது இருக்குல்ல, ஸ்கூல் பட்ட காசு இல்ல. நான் என்ன சொன்னேன், நானா அடுத்தவங்கிட்ட வேலை கேட்டு இன்னும் நம்ம வீட்டில் இருந்து கஞ்சி குடிக்க கூடாது. நம்மகிட்ட இப்போ நம்ம கைக்கு நம்ம குடிக்கிற கஞ்சிக்கு நம்ம உழைக்கணும். அவங்க 10 ரூபா கொடுத்தாலும் சரி, அந்த 10 ரூபா கொண்டு வந்து கொடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு நான் இப்போ வேலைக்கு போனேன். இப்போ அந்த பேச்சு என்கிட்ட கேட்கக்காடா, அந்த பீஸ் கட்ட கேட்கக்காடா? இல்லை, அந்த பீஸ் கட்ட நீங்கள் சம்பாதிச்ச காசை வந்து நான் கையில் வாங்கினேனா? கேளுங்க. வாங்கல, நான் தான் வச்சிருக்கேன். அந்த பேச்சு என்கிட்ட இப்போ எனக்கு கஷ்டம். இப்போ அந்த கேள்வி நீங்க என்கிட்ட கேட்கறது இல்லைங்கிறாங்க. இல்லை, என்னோட கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? தம்பி நீங்க அதை சொல்லக்கூடாது தம்பி. அதை எதுக்கு அவங்க அம்மாட்ட போய் சொல்றீங்க? பீஸ் கட்டலைன்னு எதுக்கு அம்மாட்ட சொல்றீங்க? சொல்லக்கூடாது. எங்க அம்மா தான் குடும்ப தலைவி, எல்லாம் சொல்ல முடியும். அப்ப மத்ததையும் சொல்லணும்ப்பா. எவ்வளவு வருமானம் வருதுன்னு சொல்லுங்க தம்பிட்ட. பட்டாசு கடையில் உட்காந்துருக்கேன், என் கல்லால எவ்வளவு வருதுன்னு நீங்க எண்ணி போடுங்க மாதிரி நான் சொல்றேன். சார் இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் சார். இங்க நாங்க எல்லாருமே குழந்தைங்க எல்லாமே என்ன பேசுறோம் அப்படின்னா, வந்தது
வந்ததுலேருந்தே என்ன பேசுகிறோன்னா நீங்கள் வேலைக்கு போகாதீங்க, உங்களை பார்த்துக்குறோம், நீங்கள் இருங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு பேசுகிறோம். அங்கேருந்து ஒரு இடத்துலையாவது நல்லதுக்கு பண்ணுறேன்னு வந்துச்சா? எல்லாமே நான் எனக்கு அது பண்ணும், எனக்கு இது பண்ணும், நான் என் சொந்தக்காரங்களை பார்க்கணும், நான் அவனுக்கு பண்ணும், இவனுக்கு பண்ணணும் தான் பேசுகிறாங்களே தவிர அந்த வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள் சார், கையேந்தணும், பிச்சை, இதெல்லாம் என்ன சார்? நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்களுக்கு அவங்க எத்தனையோ வாங்கி தந்தாங்க. என்னைக்காவது ஒரு இடத்துல கையேந்திரமா அம்மா கிட்ட போய் அப்பாட்ட போய் பிச்சை எடுக்கணுமான்னு யோசிச்சிருக்கோமா? ஏன்னா எங்கள் வயசு அது. நாங்கள் 18 வயசு 20 வயசு ஆகிற வரைக்கும் எங்களை பார்த்துக்கிறது அவங்க கடமை, அவங்க பாசம், அதை நாங்கள் பாசமாக தான் பார்த்தோம். இப்போ 40 வயசுக்கு மேலே அவங்கள பார்த்துக்கிறது எங்கள் கடமை, அதுவும் பாசம் தான். எப்படி பாசம் வந்து வேற வேறையா இருக்குமா? கல்யாணத்துக்கு போயிருக்கோம், எங்கள் காலில் கும்பிட்டு விழுகிறாங்க, அப்போ நாங்கள் 100 ரூபா வச்சு கொடுக்குற மாதிரி வருது. அப்போ போய் உங்கள்கிட்ட 100 ரூபா கொடுப்பேன், நான் அவங்களுக்கு வச்சு கொடுக்கணும் எப்படி சொல்ல முடியும்? கேட்குறீங்க எங்களுக்கு சம்பளம், எங்கள் கையில் காசு இருந்தால் உங்களை நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். பணம் மட்டும்தான் ஒரு பிரச்சனையா பாக்குறீங்க. பணத்தை தாண்டி நீங்க எங்க கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் இருக்கு. ஆக்சுவலா நீங்க வந்து கடமைன்னு நினைக்கிறீங்க, நாங்க உரிமை நினைக்கிறோம். அதேதாங்க ஐயா, நாங்களும் இப்ப சொல்றோம், அந்த உரிமையா கேளுங்க. ஏமா 100 ரூபாய் கொடுங்கிறது உரிமையா பிச்சையா? இப்போ நான் படுற கஷ்டத்தை விட என் பையன் அதிகமா கஷ்டப்படும் போது அவர்கிட்ட போய் நான் நிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிறேங்கிறதா என்னோட டாபிக்கா இருக்குது. புரியுதா? இப்போ அது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க கஷ்டப்பட்டப்போ நீங்க கஷ்டப்பட்டு ஒரு 10 ரூபாய் எடுத்து அந்த 10 ரூபாயில எங்களுக்கு ஒரு சின்ன பென்சிலோ எரேசரோ வாங்கி தரமோ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சுல. நான் கஷ்டப்படுறேன்னா, நான் கஷ்டப்பட்டு எனக்காக கஷ்டப்பட்டவங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்கறதுக்கும் நான் ஒரு சட்டை வாங்கி தரக்கும் இப்போ உங்க பொண்ணு உங்களுக்கு அவ்வளோ செய்யறாங்கன்னு சொன்னீங்க. எங்களுக்கு எவ்வளவு பழக்க வழக்கங்கள் தெரியுமா தெரியாதமா? ஒரு டீ சாப்பிட்ற டைம் தெரியாதா? அந்த நேரத்துக்கு முன்னால அந்த டீக்கான காசு கொடுத்துற முடியாதா? டீ சாப்பிட்ற நேரத்துக்கு முன்னாடி காசு வாங்க கூடாது, அதுதான் தப்பு. காசுங்கிறது இல்லம்மா, நீங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல அவர் எந்த உளவியல் சிக்கல்ல இருந்து பேசுறான்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வயசு என்ன சார் ஆகுது? 54 வயசு ஆகுது. உங்களுக்கு என்ன வயசாகுது? 24. உங்க வயசுல அவருக்கு ஒரு பையன் உட்காந்துருக்காரு பின்னாடி. அவர் என்ன சொல்றாரு? உங்களைய கேட்டு பிள்ளைய பெற்றுக்கல, ஆனால் பெத்த பிள்ளைய நாங்கள் பார்த்து வளர்த்தோம். அப்படி நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் எங்களுக்கு நீங்கள் பார்த்து செய்கிறீங்க, பார்க்காம செய்யறது இல்லை. கரெக்ட். இந்தாங்க 5000 ரூபா வச்சுக்கோங்க, இந்தாங்க 10,000 ரூபா வச்சுங்க. மாதம் அவர் டீ சாப்பிடுவாரா, அவர் எந்த கடைக்கு போவார், என்ன செய்வார், எல்லாமே ஒரு பெற்றோர்களுக்கே பற்றி பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியும். யார் க்ளோஸ் ஃப்ரெண்டு, யார் கூட போய் வந்து அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், எந்த கடையில் உட்காந்து பேசுவார், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். யாரோட சினிமாவுக்கு போவார், இல்லைன்னா உட்காந்து யாரோட அரட்டை அடிப்பாங்கிற வரைக்கும் எல்லா அம்மா அப்பாக்களை பற்றியும் எல்லாருக்குமே தெரியும். இந்த அம்மா அப்பாக்களை பற்றி தெரியாமையா இப்போ அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருந்தையா சொன்னார் அவர். நான் ஒரு விஷயம் கேட்கறதுக்கு முன்னையே 3 பிள்ளைங்க சேர்ந்து பேசி கலந்து எனக்கு வந்து நான் கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சிடுவேன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இவங்க எல்லாரும் கேட்கறதுக்கு முன்னாடியே செய்யறதுக்கு நாங்கள் தயார். அதை ஏற்றுக்கிறத இவங்க வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என் பிள்ளைகிட்ட போய் நான் கேட்குறதா? நீங்கள் செய்யறத அவங்க ஏற்றுக்க தயாராக இருக்காங்க. நீங்கள் கஷ்டத்தை சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்க தயாராக இல்லை. ஏன்னா கஷ்டங்கிற வார்த்தை பிள்ளை வாயிலிருந்து வந்துருச்சுன்னா அந்த பணம் வேணாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அது இஷ்டப்படுறதை விட கஷ்டப்பட்டு பிள்ளை கொடுக்குது, அதை நம்ம எப்படி இஷ்டப்பட்டு வாங்கிக்கிறதுங்கிற பிரச்சனையா இருக்கு. அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க, போக வேணாம்னு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, அது உங்களை என்ன டிஸ்டர்ப் பண்ணுன்னு ஒன்று இருக்குல்ல, அது உங்களுக்கு என்ன பிரச்சனையை கொடுக்குது அவங்க வேலைக்கு போறதுனால? அப்பா இல்லாத குறை இல்லாம அங்க வளர்த்தோன்னு சொன்னாங்க. இன்னைக்கு உண்மையிலே எங்களுக்கு கவலையா இருக்கு, நாங்க அவங்கள சரியா பாத்துக்கலையோ. 67 வயசு ஆகுது, இன்னுமே நான் அப்பா என் பிள்ளைங்க பார்த்துப்பாங்கப்பா, நிம்மதியாக நான் இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கை இன்னுமே எங்களால் உருவாக்க முடியல. அது எங்களோட ஃபெயிலியராக தான் நாங்கள் 5 பேருமே பார்க்குறோம். சார், எனக்கு ஏன் பேரண்ட்ஸ் வேலைக்கு போகக்கூடாதுன்னா ஒரே விஷயந்தான். ஒன்று, அவங்க வந்துட்டு ரொம்ப நாள் ரொம்ப உழைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்து வீட்டில் ஜாலியாக இருக்கணும். அவங்க எப்படி சின்ன வயசில் நாங்கள் ஜாலியாக இருந்ததை பார்த்து சந்தோஷப்பட்டாங்களோ, அது மாதிரி அவங்க ஜாலியாக நிம்மதியாக இருக்கிறத பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம். வி ஆர் ரெடி, ஒர்க் பண்ண நாங்கள் ரெடி. சார், எனக்கு வந்து என் பொண்ணு எப்போவுமே காலையில் நான் வேலைக்கு போகணுன்னு சொன்னால், அம்மா நீ ஏமா போக, இருமா நம்ம ஜாலியாக இருக்கலாம், அம்மா இருமா நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க சார். அதே பார்த்து நானும் சரி ஓகே அப்படின்னு நினச்சிட்டு என் வேலையெல்லாம் அவசரமாக முடிச்சுட்டு வந்து நம்ம ஜாலியாக இருக்கலாம் ஏதாவது பேசுவான்னு ஓடி போய் பார்த்தா எப்போ பார்த்தாலும் லேப்டாப்பு, ஃபோனு, டேபு 3 தான் சார் ஜாலியாக இருக்கேன். லொடக்குன்னு தட்டிகிட்டே இருப்பா. அப்புறம் பார்த்தா ஒரு டீ போடுமா அப்படிமா, டீ போட்டு திரும்பி பார்த்தா ஆளே இருக்க மாட்டேன் சார். மாடி மேலே ஃபோன் பேசிகிட்டு இருப்பேன், ஏன்னா பிஸ்னஸ் கால். அப்போ பிஸ்னஸ் கால் நீ எப்போ பிஸ்னஸ் கால்லையே பிஸியாக இருப்பாங்க சார். அந்த டைமில் அடுத்த நாள் நான் வேலைக்கு போகன்னு சொல்லும்போது அம்மா இருமா நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லுவாப்பாங்க. அப்போ செம்ம கடுப்பாகுங்க சார். எந்த வார்த்தையை சொல்லி உங்களை வேலைக்கு போக வேணான்னு சொல்கிறது உங்களால் ஏற்றுக்க முடியல? நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், இப்போ ஒரு 6 மந்த்ஸ்லேயே நான் வந்து எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் வேலைக்கு போகிறேன், சோஷியல் மீடியாவில் அது பண்ணுறேன், இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னும் போது கேட்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குங்க சார். பட்டு நம்மளை கொஞ்சம் புட் டவுன் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. நீ வாங்குற 30,000மா, அது ஒன்றும் பெரிய காசு இல்லை, பட்டு அது 10 ரூபானாலும் அது எங்கள் காசு. அவன் வேலைக்கு போக ஆரம்பித்ததும் அவன் சொல்கிற ஃபஸ்ட்டு இது, நீங்கள் வேலைக்கு போக வேண்டாமா. நான் என்னது ஏன் தம்பி ஏன் என்னை வீட்டில் வேலைக்கு போக வேணான்னு சொல்கிறேன், நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்க. இல்லைம்மா, வெரைட்டியாக ஃபுட்டு சமைச்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டேங்கிறீங்க,
நீங்கள் என்ன சமைச்சு வைக்கிறீங்களோ அதை நான் இப்போ வரலாம் அதை தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இப்போ தான் நான் வேலைக்கு போகிறேன், என்ன நீங்கள் வீட்டில் இருந்து நான் கேட்குறதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது அது ஒன்றும் தெரியல. திரும்ப திரும்ப சொல்லும்போது எனக்கு ஒரு சாப்பாட்டுக்காக வேண்டி என்னை ரொம்ப கம்பல் பண்ணி வேலையை விட்டு நிப்பாட்டுற மாதிரி இருக்குது. வேலைக்கு போயிட்டு வந்துட்டோன்னே ஒன்றா சாப்பிட்ணும், ஒன்றா டிவி பார்க்கணும், ஒன்றா இது இரிட்டேட் பண்ணியே சாப்பிடிச்சிருவான் சார் எங்களை. இந்த உடல்நிலையிலையும் ஓட வேண்டியதாக இருக்குது. ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும், ஒன்றா அந்த பாசத்துலேயே எங்களுக்கு அதுவே ஒரு கஷ்டமாக இருக்குது. பாசமே ஒரு இடத்துல பிரச்சனையாக இருக்குது. உண்மைதான், அந்த பாசமே ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னு வச்சுங்க, அந்த ஹெல்த் இஷ்யூனால தான் சொல்கிறேன். அவனை விட்டு அதாவது உடலை காரணம் காட்டி நம்ம மேலே வைக்கிற பாசம்ங்கிறது பாசம் அந்த வந்து உண்மையாகவே இருக்குது சார். உனக்கு அடுத்த ஸ்டாப்பே தெரியாது, நீ வேலைக்கு போய் என்னம்மா பண்ண போகிற, இப்படியே நீ இருந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது எனக்கே என் மேலே ஒரு மாதிரி கோவம். அவன் இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம இப்படியே இருந்துட்டோமா, அதான் வெளி உலகம் தெரியாமல் வாழ்க்கை போயிடுச்சுன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆமாம் சார். இவங்க எல்லாம் சென்னையில் இருக்கிறாங்க, நான் இப்போ அங்கே இருக்கிறேன். எனக்கு ஃபோன் பண்ணவொன்னு எடுத்து, அப்பா சாப்பிட்டியா, சாப்பிட்டு நல்லா இருக்கிறியா, ஒரு வார்த்தை பதில் உடனே வராது. ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும். இப்போ 2 நாள் ஆகும்போது அவனை கேட்டால், நீ நான் உங்க சும்மா உட்காந்துரா, கடை மூட்டு நீ வீட்டுக்கு வந்துட்டேன், 2 ஹவர் ஆச்சு, உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் பில்டிங் மேலே ஏறி உட்காந்துக்கிறேன், நான் எலக்ட்ரிஷியனாக உட்காந்துக்கிறேன், நான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் இவங்களுக்கு பதில் சொல்லணும், நீ வந்து நீ ஃபோன் எடுத்து பண்ணுற முடியுமா உனக்கு? அன்றைக்கி ஃபோன் பண்ணால் தான் என்னான்னு சொல்ல முடியும். 3 நாள் கழிச்சு வந்தால், இப்போ நான் தவறிட்டேன்னு ஒன்று அப்பா மாதிரி ஆகிட்டாருமா அப்படின்னு எடுத்து பேசும் போது பசங்களுக்கு தெரியும். 2 நாள் கழிச்சு அப்பா நம்ம ஃபோன் பண்ணார் எதுக்கு, அப்போ அது பொச்சாச்சுமா. அப்போ என்ன சார் அர்த்தம்? என் பையன் சொல்கிறான், சார் நான் பார்த்தோன்னா கிட்னியில் கல் இருந்தது, நீ வந்து என்னை பார்க்கல, ஆனாலும் 5 மாதம் ஆச்சு என் பெரியமையை பேசி. சார் அவனுக்கு கிட்னியில் கல் தான் சார், எனக்கு கிட்னியே போச்சு சார். நான் யார்கிட்ட சொல்கிறது? உனக்கு வயசாகிடுச்சு, அது நீ தான் போதான் போகுது. அப்போ வந்து கஷ்டமாக இருக்குது சார். ஆனால் நான் யாரையுமே நம்புறதா இல்லை சார். என் உழைப்பு, என் சம்சார கட்சி எனக்கு காப்பாற்றும். பிளாட்பாரத்தில் உட்காந்தா நான் 1000 ரூபா சம்பளம். நான் மெக்கானிக், நான் அதை விட்டாலும் தரிசனம் வைப்பேன், ஆப்பிள் வைப்பேன், மாங்காய் வைப்பேன், வெள்ளரிக்காய் வைப்பேன், இல்லை கேஸ் ஸ்டவ் ரிப்பேர் வண்டி கட்டி தேர்த்துருவோம் போவேன். நல்லா கச்சேரிங்க நல்லா வைப்பான். என் குடும்பத்தை எங்கள் முன்னாடி கச்சேரிங்க காப்பாற்றணும் சார். என் பசங்கள்லாம் படிக்கிறாங்க, அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருப்பாங்க. என் முன்னாடி நான் என்ன காப்பாற்றணும்? அந்த நேரத்தில் எடுத்து பேசி, அப்பா சாப்பிட்டியா, எப்படி இருக்கு, அந்த ஒரு வார்த்தை தான் சார் நான் எதிர்பார்க்குறேன். அந்த எதிர்பார்ப்பு அவங்ககிட்ட இல்லை சார். 4 பேர்ட்டு அந்த இல்லை. அப்புறம் நான் நம்பது, அதனால் சந்தை கரெக்டாக கட்டினா ஆளுக்கு 500 ரூபா போட்டு போச்சுருவாங்க சார். அதுதான் எதிர்பார்க்குறது. அன்றைக்கி வந்து பார்க்கணும் சார். அப்போ வந்துட்டா அப்புறம் வத்தி கொளுத்தக்கூடாது. அப்புறம் சுடுகாட்டில் வந்து அழுது வத்தி கொளுத்தினா போச்சணும். பசிக்கும் போது தான் சார் சோறு போடணும். அந்த டைமில் விட்டு மறுநாள் வந்து பால் ஊற்றினா சார் போச்சணும். சொல்லுங்கள், பெற்றவங்க இருக்கும்போது பிள்ளைங்க அந்த அருமை தெரியாது சார். பெற்றவங்க இல்லாத போது தான் பிள்ளைங்க அருமை தெரியும். எவ்வளோ பேர் இன்றைக்கி பிள்ளைகளை நம்பாமல், நான் ஒரு சேஃப்டி எனக்காக நான் பண்ணி வச்சுருக்கேன் சார், அது இன்சூரன்ஸாவோ முதலீடாவோ அப்படின்னு ஒரு எவ்வளோ பேர் இங்கே கை மட்டும் தூக்கும். நீங்கள் எல்லாருமே பிள்ளைகளை நம்பாமல் எனக்குன்னு ஒரு சேவிங்ஸு இறுதி காலத்துக்கு தேவைன்னு இவங்க எல்லாருமே செஞ்சு வச்சுருக்கீங்க. இங்கே இருக்க மற்றவங்கெல்லாம் இவ்வளோ பேர் கை தூக்கலை. இவங்கெல்லாம் யாரை நம்பி இருக்காங்க அப்படின்னீங்கன்னா, அவங்க பெற்ற பிள்ளைங்க உங்களை நம்பி இருக்காங்க. அதாவது 60 வயசை கடந்தவங்க சுயமாக என் செலவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது இருக்குல்ல, நமக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அம்மா வந்து கேன்சர் வந்துருச்சு, ஆனாலும் நான் தன்னம்பிக்கையோடு இன்னும் நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க, வியாதி கிடக்கட்டும், நான் இன்னும் பேர குழந்தைக்கு சொன்னேன். நீங்கள் அநேகம் பேருக்கு எல்லாருமே ஏதோ உடல் ரீதியான பிரச்சனையோடு தான் உட்காந்துருக்கேன். ஏன்னா அந்த வயசு வந்துருச்சு நமக்கு. ஆனாலும் தன்னம்பிக்கை முடங்காமல் இங்கே ஒவ்வொருத்தர் உட்காந்துருக்கீங்களா, அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ராயல் சொல்லி. தனக்கு பிடிச்சவங்களை விட்டுட்டு நாம் ஏன் விலகி நிற்கணும்னு அவங்களாம் யோசிக்கிறாங்கன்னு நீங்கள் ஒரு பக்கம் யோசிச்சிங்களா? உங்ககிட்ட கிடைக்காத ஒன்று தான் செய்கிற வேலையில் கிடைக்குது. அது மரியாதையாக இருக்கலாம், சுய கௌரவமாக இருக்கலாம், அதே நேரத்தில் தன் சம்பாத்தியத்திலேருந்து தன் பிள்ளைகளுக்கு இன்னும் கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கையாக இருக்கலாம். அதே நேரத்தில் நாம் கை நீட்டி அவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாது, மெதுவாக அவங்க மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற இது மாதிரியான பல உளவியல் சிக்கல் ஒவ்வொரு பெற்றோருக்குமே இருக்குது. அதே நேரத்தில் ஆசா பாசங்கள்னு வரும்போது அம்மாவுடைய அப்பாவுடைய ஆசைகளை நீங்கள் பார்க்குற ஏற்றுக்க தயாராக இருக்கிற நீங்கள் அவங்களுடைய கனவும் ஆசைகளும் அவங்க உற்றார் உறவினர்களையும் ஏற்றுக்க தயாராக இல்லை. அதுதான் உண்மை. அதை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க. இதை இப்படி டீல் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அதை அவங்க பண்ண முடியாது. ஏன்னா அந்த உறவு பந்தங்களோட நீங்கள் வளரலை, நீங்கள் அவங்களோட பேசலை, நீங்கள் அவங்களோட பழகலை, நீங்கள் அவங்களோட நல்லது கெட்டதுக்கு போய் நிற்கலை. நீங்கள் அதெல்லாம் கடந்து வந்ததுனால இன்றைக்கி ஏலியன் கிட்ஸாக நம்ம மாறிட்டோம். இன்றைக்கி இந்த ஜென் கிட்ஸோட நிலைமைனா நம்ம தேவை, நமக்கு யார் வர்றா நம்ம நின்று பேசுவோம். ஏன் அவன் தான் வரலையே, அவன் வீட்டுக்கு ஏன் போய் நிற்கணும்? அவன் வரலைன்னா கூட அவனை மன்னிச்சு போய் நின்று 4 வார்த்தை பேசிட்டு அவனுக்கு ஒரு 10 ரூபாய் செஞ்சுட்டு வர்றதில் இருக்கிற மன திருப்தியும் உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம அந்த ஜென்ரேஷனில் இல்லை. அவர் அப்பா ஒரு விஷயம் தான் சொன்னார். நான் எத்தனை மணிக்கு டீ கடைக்கு போவேன், எந்த டீ கடைக்கு போவேன்னு என் பையனுக்கு தெரியும். ஆனால்
அந்த டீ கடையில் நான் வச்சிருக்கிற இந்த வருமானத்தில் எவ்வளோனா ஒரு டிவி எவ்வளோ இன்னைக்கு அதை வாங்கணும் அப்படின்னா நான் கேட்டு வாங்கணும்னு ஒன்று இருக்குல்ல, ஏன் நீங்கள் முன்னமே அதை கேட்டு கொடுக்கக்கூடாது? நீங்கள் எதையும் கேட்டு நான் உங்களுக்கு செய்யலை, ஆனால் நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்டு வாங்கக்கூடிய நிர்பந்தம் இருக்குல்ல, அதுதான் எங்களை வேலைக்கு போக வைக்கிது. அது என்ன பிள்ளைங்கிட்ட தானே, நம்ம ஏன் கேட்டு வாங்கல? எனக்கு வரட்டு கௌரவம் நீங்களாம் நினைக்கிறீங்க, அது கௌரவம் இல்லை. அந்த கௌரவம் தன்மானத்தை தாண்டி ஒரு எதிர்பார்ப்பு. நாமெல்லாம் பார்க்காம தானே பிள்ளைங்களுக்கு எதையும் பார்க்காம செஞ்சோம். நாம் ஏன் எதிர்பார்த்து ஒன்று செய்யணும்? நீங்கள் அந்த அன்பை புரிஞ்சுக்கல, நீங்கள் அந்த தேவையை சீக்கிரம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு போது அப்போ சொல்லி தான் புரியணுமான்னு அடுத்த கேள்வி வரும். நீங்கள் சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும்னு அடுத்த கேள்வி நீங்கள் சொல்லுவீங்க. அதுதான் நீங்கள் ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க. 2 தடவை ஃபோன் பண்ணும்போது அப்பா வேலையாக இருக்கேன் நீங்கள் வச்சிரோம்ல, புரிதலாக அவர் சொன்னார்ல, எனக்கு தேவை நான் கூப்பிடும்போது நீங்கள் எடுக்கலைன்னா கூட அடுத்த 1 ஹவரில் நீங்கள் கூப்பிடுங்க, அந்த இரவாவது கூப்பிட்டு எங்கிட்ட பேசுங்க என்னன்னு. ஆனால் நீங்கள் 2 நாள் கழித்து கூப்பிட்டு எதுக்குப்பா கூப்பிட்டா, என்னம்மா பிரச்சனை நீங்கள் கேட்குறது இருக்குல்ல, அப்போது ஒரு இடத்துல அது இந்த அலட்சியம் இருக்குல்ல, அதை தான் அவங்களை இன்னும் ஓட வச்சுக்கிட்டே இருக்குது. நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்தாச்சு. சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. ஏஎஸ்டி மை கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்மா, ஏஎஸ்டி மை கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்மா, டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான. மற்றும் ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரியர்ஜுனன்.